அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வே. மோனிஷா. கொல்லுமணிவாக்கத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசப்போகும் தலைப்பு அறிவியல் முன்னேற்றத்தால் ஏற்படும் நன்மைகள், தீமைகள். மனிதன் ஆதிகாலத்தில் வாழ்ந்த முறைக்கும் இப்பொழுது வாழும் முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இதற்கான காரணம் அறிவியல் முன்னேற்றம்தான் என்று கூறினால் அது மிகையாகாது. பறவையை கண்டான், விமானம் படைத்தான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். இக்கூற்றிற்கேற்ப காலந்தோறும் விஞ்ஞானிகள் பலர் தோன்றி பல புதுமைகளை கண்டுபிடித்து வந்துள்ளனர். அக்கண்டுபிடிப்புகள் பிற்கால அறிவியல் முன்னேற்றத்திற்கு பெரிதும் வழிவகுத்தன. அதன் விளைவுகள் தான் இன்று நாம் காணும் வானொலியும், தொலைக்காட்சியும், கணினியும், இயந்திர மனிதனும் ஆகும். கண்டுபிடிப்புகளால் நாம் இன்று பல நன்மைகளை அடைந்திருக்கின்றோம். அதே சமயத்தில் தீமைகளை அடையவில்லை என்று கூறிவிட முடியாது. வானொலி, தொலைக்காட்சி ஆகியவை மக்களுக்கு பல வகைகளிலும் நன்மை புரிந்துள்ளன. மக்களின் பொது அறிவை மேம்படுத்தவும், உடனுக்குடன் செய்திகளை தெரிவிக்கவும், மக்கள் உல்லாசமாக பொழுதுபோக்கவும், மொழி கற்பிக்கவும் உதவி இருப்பதை நாம் மறுக்க இயலாது. ஆயினும் அவற்றில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளில் சில ஆபாசமானவையாகவும் வன்செயல்களை தூண்டுபவையாகவும் அமைந்துள்ளன. இதனால் பொதுமக்களிடையே, குறிப்பாக இளைஞர்களிடையே ஒழுக்கக்கேடு ஏற்படுகின்றது. எந்த ஒரு விஞ்ஞான சாதனமும் தீய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆயினும் அக்கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தும் மனிதனே அவற்றை தகாத முறையில் பயன்படுத்தி அழிவை உண்டாக்குகிறான். ஒரு நாணயத்திற்கு எப்படி இரு பக்கங்கள் உண்டோ அது போலவே எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் நன்மை, தீமை இருப்பது நிச்சயம். இருப்பினும் அறிவியல் முன்னேற்றத்தால் தீமைகளை விட நன்மையே அதிகம் என்று கூறுவதில் தவறில்லை. வளர்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. நன்றி.